AI number 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லோகோ மேக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோகோ மேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ எதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நம்ம போய் உள்ளார போனாலும் இனிஷியலாக அவங்க வந்து லோகோ மேக்கிங்க்கு எல்லாமே ஓகே ஃப்ரீன்னு எல்லாமே கொடுத்துட்டாலும் லாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரைஸிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் வாட்டர் மார்க்ஸை பின்னாடி போட்டு விட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல குட் குவாலிட்டியில். அது மட்டும் இல்லாத நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணாலும் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மொதல் ப்ராப்ளம் லோகோ மேக்கிங்லேருந்து. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம லோகோவை வந்து நம்ம அவங்க இதிலேருந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நம்மளுக்கு தெரியுது அந்த லோகோவை வந்து நம்ம வெறும் லோகோவை மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே லோகோவை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டில் போடும்போதோ இல்லாட்டி ஒரு டிஷர்ட்டில் போடும்போதோ இல்லாட்டி ஒரு கவர் பிக்சராக வைக்கும்போதோ அது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதில்ல. ஏன்னா இனிஷியலாக நம்ம டிசைன் பண்ணும்போது வெறும் லோகோவை மட்டும்தான் வச்சு டிசைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அதை வேறு இடத்துல வச்சு பார்க்கும்போது கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது சூட் ஆகாமல் மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்க்குற செகண்ட் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோகோ மேக்கிங் சாஃப்ட்வேர்ஸில் அவங்க கொடுக்குற ஃபாண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபாண்ட்டுன்னே அந்த டைமில் தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபாண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு ரியல் வேர்ல்டில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரியல் வேர்ல்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ லைக் எப்போவாச்சும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த லோகோவில் இருக்கிற ஃபாண்ட் எடுத்து நம்ம வேறு எங்கேயோ வெப்சைட்டில் யூஸ் பண்ணனாலோ இல்லை மொபைலில் யூஸ் பண்ணாலோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அது என்ன ஃபாண்ட்டுன்றது கூட எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. இல்லாட்டி அது ஸ்பெஷலைஸ்டு ஒன்லி ஃபார் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த லோகோ மேக்கிங் சாஃப்ட்வேர் இல்லை அந்த வெப்சைட்டுக்குரியதா. ஸோ அதனால் நம்மளால் அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சைட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ myself Deepak, I'm a software engineer for the past 3 years. So let's get into the work. ஸோ இந்த சைட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா namecheap.com. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான சைட்டு. நிறையா பேர் வந்து டொமைன்ஸ் வாங்குறதுக்காகவும் டொமைனை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் அதில் என்ன ஒரு ட்ரிக்னா இதில் வந்து உங்கள் லோகோ மேக்கர் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு என்னென்னு கொடுக்கணுன்னா உங்களுடைய லைக் பிராண்ட் நேம் எதாவது கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து தீபக் இல்லாட்டி டிகே கோடர்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிகே கோடர்ஸ் கொடுத்துட்டு க்ரியேட் ஃப்ரீ லோகோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 5-6 நம்பர் ஆஃப் ப்ராசஸ் போகும். இது ஜஸ்ட் எதுக்காகனா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டைல் கேட்குறாங்க. இது வந்து எதுக்காகன்றதை நான் லேட்டரான்னு சொல்கிறேன். ஸோ சூஸ் அ ஸ்டைல், பிக் யுவர் ஃபேவரட் ஃபாண்ட். ஸோ இது 3த்தில் எது வந்து நம்மளுக்கு இஷ்டப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் சீரீஸ் ஆஃப் ஃப்ரெஷ்ஷு. ஸோ இதுலேயும் ஐ திங்க் பெட்டர் ஒன் லைக் மிடில் ஒன். திக் ஆர் தின் கேட்குது. ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஐ லைக் மோஸ்ட்லி திக். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் திக். Then organic or geometric. Okay, so I like more into geometric, so I'll just give geometric. Funky or normal? I think I go for normal. ஸோ அடுத்து வந்து கலர் காம்பினேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு தீம் நம்ம செட் பண்ணால் போதும். ஸோ ஐ ஃபீல் லைக் ஹாப்பி அண்ட் வைப்ரண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஆட் அ ஸ்லோகன். டஸ் டிகே கோடர்ஸ் ஹேவ் அ ஸ்லோகன்? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு நிறைய கம்பெனிஸில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக எதுவும் ஞாபகம் இல்லை, பட் சம் ஷூ கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி சில ஸ்லோகன்ஸ் இருக்கும் கீழே. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்கு கொடுக்குறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் கோட் வித் தீபக்ன்றது என்னோடய ஸ்லோகனை நான் ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகே வந்து யூஸ்வலாக நம்ம இதில் இப்படி இருக்காது, நம்ம கிரேட்டர் தென் அண்ட் ஸ்மாலர் தானே இருக்கும். இப்படி தான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ வித் இட். அதுக்கப்புறம் ஐகான்ஸ் கேட்குது, எந்த ஐகான் நம்ம வந்து சூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ வித் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்புறம் இதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே பாட்டம் ரைட் கார்னர்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 லோகோஸ் செலக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த 2 லோகோவும் எனக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு நிறைய லோகோஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸாக இருக்கிறனால எடுக்கிறேன். இது ப்ளஸ் நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளை மென்ஷன் பண்ணுற மாதிரி இது இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். ஸோ வேணும்னா நம்ம வேறு ஏதாவது லோகோவும் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு இஷ்டப்படுறதை எடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ வித் 2 ஐகான்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இது கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் எது வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுடைய நம்ம செலக்ட் பண்ண அந்த லைக் நம்மளுடைய ஐகான்ஸும் அதிலேயே வந்துடுது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பேஸ் தீமை ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் எடிட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ
மேபி இதை எடுத்து பார்க்கலாம். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கலர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இதுவாகலை. ஸோ ஐம் ஜஸ்ட் சூஸிங் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர், டெக்ஸ்ட்டு, ஸ்லோகன், ஐகான், லே அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கலர்ஸில் போய்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு சூஸ் கலர் கொடுக்குறேன். ஓகே, இது எல்லோ, ஆரஞ்சு கொடுத்தா ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதே மாதிரி டார்க் கான்ட்ராஸ்ட்டில் நான் பார்க்கணுன்னு நினச்சாலும் கொடுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு உங்கள் தீமுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு வைப்ரண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இப்படி செலக்ட் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இது வந்து உங்களோட பிஸ்னஸ் கார்டில் எப்படி இருக்கும், உங்களோட டிஷர்ட்டில் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவங்க காட்டுவாங்க. ப்ளஸ் வெப்சைட்ஸில் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு, அப்புறம் உங்களுடைய ஆப்போ ஏதாச்சும் லான்ச் பண்ண போகிறீங்க, இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதில் லோகோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லலாம், இந்த இது வெறும் லோகோவாக பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லலாம் என்ன வேரியண்ட் இருக்குன்னே தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஸ்மைலி ஃபேஸும் நல்லா தெரியுது, கிளியர் கட்டாக இருக்குது. வெப்சைட்டில் போடும்போதும் தீம் கலர் நல்லாயிருக்கு. ப்ளஸ் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்லேயும் நீட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் அதுலேயும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃப்ரீஸ் வித் திஸ். உங்களுக்கு அப்பையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம், நீங்கள் அதுக்கு மேலேயும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா இவங்க கொடுக்குற கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த தீமெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபாண்ட் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் லுக்ஸ் மச் பெட்டர் ஐ பிலீவ். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதனால் டெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோகன். ஸோ ஸ்லோகன் வந்து நான் முன்னாடி இது வச்சுருந்தேன் இல்லையா, ஸ்லோகனோடைய லைக் என்ன வேணும்னு கேட்குறாங்க ஃபாண்ட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் சூஸிங் திஸ். ஸோ அது சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்லோகன் க்ளோஸ் பண்ணிடலாம். சைட் வந்து ஸ்லைட்டாக டிலேடாக இருக்குது, அது எதனாலன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐகான்ஸ். ஸோ நம்ம வந்து 2 ஐகான்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 2 ஐகான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு செகண்ட் ஐக்கானை சூஸ் பண்ணால் செகண்ட் ஐக்கான் எப்படி இருக்குன்றது அது காட்டும். ஸோ இதுதான் செகண்ட் ஐக்கான். யா, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் லெட் மீ சூஸ் வித் த செகண்ட் ஐக்கான் இட் செல்ஃப். லேஅவுட். நெக்ஸ்ட் லேஅவுட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்ன்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற லேஅவுட்டே ஓகேவா, இல்லாட்டி இருக்கிற லேஅவுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இருக்கிற லைக் லேஅவுட்டே எனக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் ஜஸ்ட் ஐம் லீவிங் இட் லைக் தட். ஸோ அதுக்கப்புறம் டு யுவர் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயும் சேவ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் டவுன்லோட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல், யுவர் லோகோ இஸ் டவுன்லோடட். ஸோ நம்ம வந்து லோகோவை டவுன்லோட் பண்ணியாச்சு, அதை வந்து எக்ஸ்ட்ராக்டும் பண்ணி வச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இத்தனை ஃபைல்ஸ் அவங்க வந்து நம்மளுக்காக தராங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபைல்ஸ்ன்றது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக பேசின 3 ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய லோகோவில் எந்த வாட்டர் மார்க்கும் கிடையாது, ஃப்ரீயாகவே அவங்க டவுன்லோட் பண்ண விடுறாங்க, டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோவை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் எப்படி இருக்குன்றதுக்கும் அவங்களே ஆப்ஷன் தராங்க. ஸோ ஒரு வந்து பிஸ்னஸ் கார்டில் எப்படி தான் இருக்கும், டிஷர்ட்டில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக அவங்களே எடுத்து காமிக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு, கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 3வது ப்ராப்ளம் தான் இங்கே சால்வ் பண்ணுறாங்க. அந்த லோகோவை நம்ம ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அவங்க லோகோ மட்டும் கொடுக்குறதில்ல, அது கூட வந்து அவங்க என்னென்ன தராங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர் இமேஜ் தராங்க. ஸோ கவர் இமேஜ் வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோ வைக்கலாம், இல்லாட்டி லைக் யூடியூப்பில் கவர் ஃபோட்டோஸாக வைக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் பிஎன்ஜி. ஸோ இது வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இல்லை வெப்சைட்ஸில் அந்த மாதிரி. 3வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க ப்ரிஸ்கிரைப்டாக ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரொஃபைலில் இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன இடம் இல்லையா. ஸோ அதை அக்காமடேட் பண்ணணுன்னா அது இந்த மாதிரி இருந்தால் தான் பெட்டராக இருக்குன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி தராங்க. ஸோ info.txt இதுதான் நம்மளுடைய 3வது ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னன்றது அவங்க தெளிவாக ஒரு ஃபைலாகவே கொடுத்துட்றாங்க. அந்த ஃபாண்ட்டோடைய லிங்க் எங்கே இருக்குன்னு கொடுத்துட்றாங்க, அதோட ஆத்தர் யார், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகனுடைய ஃபாண்ட் என்ன அதோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஐக்கானோட டீட்டெயில்ஸு, ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா கலர்ஸோடைய ஹெக்ஸா கோடு, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துட்றதுனால இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எப்பயாச்சும் நம்மளுடைய கலர் தீமை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை கலர் பண்ணணும், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நம்ம டிசைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இன்ஃபோ ஃபைல் ஒன்று கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார். ஸோ வெக்டாரில் வந்து என்ன பார்த்திங்கன்னா அகைன் இவங்க வந்து எஸ்விஜி ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு வாட்டி கொடுத்துட்றாங்க.
ப்ளஸ் இங்கே மோனோக்ரோம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து எய்தர் வந்து பார்த்திங்கன்னா தீம் பேஸ் பண்ணிக்காக தேவைப்படும், இல்லாட்டி வந்து ஓகே லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இன் ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது வந்து வித்தவுட் பேக்ரவுண்ட் வித் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ சேம் லைக் தட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து வெறும் அந்த மெயின் டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சு அதுவும் வித்தவுட் பேக்ரவுண்டில் பிளாக் இருக்குது. அதே இது ஒயிட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் லே அவுட்டுன்னு சொல்லி இது ஒன்று கொடுக்குறாங்க. ப்ளஸ் மோனோக்ரோம் ஒயிட் இதுவும் எஸ்விஜி ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ இது பேசிக்காக எதுக்காக யூஸ் ஆகணும், உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி உங்கள் வெப்சைட் வந்து ஒரு தீமில் இருக்கும்போது அது மேலே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் லோகோவை மட்டும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ ஒரு சிங்கிள் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா உங்களோட வெப்சைட் வந்து லைட் கலர் தீமில் இருந்துச்சுன்னா அப்போ டார்க் கலரில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் லோகோவை. ஸோ அதுக்காக தான் பிளாக் கொடுக்குறாங்க. ஸோ சேம் லைக் தட் உங்களுடைய வெப்சைட் வந்து பிளாக் கலர் இல்லை டார்க் தீமில் இருக்கும்போது லைட் கலரில் அதில் வைக்கணும். ஸோ அதுக்காக தான் ஒயிட் தீம் அவங்க கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாத அதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த சைட்டுக்குள்ளார போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு பேஸ் உங்களது வெப்சைட் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஒரு நான் பிளாக் கலரில் பேஸ் வச்சு அதுக்கு மேலே லோகோ காமிச்சா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. உங்களுடைய தீம் என்னவோ அது மேலே டேரெக்டான லோகோ ப்ளேஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி பிளாக் ஒயிட்டில் வித்தவுட் பேக்ரவுண்டில் தராங்க. நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த சைட் பார்த்தாலும் அது அந்த மாதிரி இருக்காது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஓகே ஸோ இப்போ இதுதான் என்னோடய கவர் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய வெப்சைட் தீம் வந்து நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கிறேன். அதில் போய் நான் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் நான் அதில் ஒரு ஆரஞ்சு கலரில் வச்சுட்டு அது மேலே நான் லோகோ வச்சு அது அட்ராக்டிவாக இருக்காது. அதுக்கு பதிலாக வெறும் இந்த தீமை மட்டும் நான் எடுத்து மேலே வச்சா தான் அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பேசிக்காக இது வைக்க முடியாது, ஏன்னா இது ஒயிட் தீமில் இருக்குது. நம்ம பிளாக் தீமில் இருக்கிறத எடுத்து வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ என்னோட பர்டிகுலர் அஃபிஷியலாக இருக்கிற யூடியூபோட லோகோஸ் அண்ட் கவர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் தான் பண்ணுது. ஸோ என்னென்னா என்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு 6 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ யாருமே என்னோடய பழைய லோகோஸை பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த 6 பேர் யாருன்னு எனக்கே தெரியும். 3 அக்கௌண்ட் என்னோடது, இன்னொரு 3 அக்கௌண்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுடையது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த லோகோ மேபி பெனிஃபிட் தருதான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான ஏஐ டூல்ஸ் இல்லை நியூ டிஃப்ரெண்ட் டூல்ஸை பற்றி நம்ம சேனலில் பார்ப்போம். See you then. Thank you. Bye bye.